இப்போ நான் புத்தடி மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு இப்போ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கம் புத்தடி கோயில் இருக்கிற இடம் திருவலஞ்சுழி. இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ கோயில் உள்ளார தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். கோயிலில் உள்ள டெக்கரேஷன்லாம் பாருங்கள், எப்படி சூப்பராக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் கோயிலுக்கு உப்பெல்லாம் வாங்கிட்டு வேண்டிக்கிட்டு சாமிக்கு உப்பு வாங்கியெல்லாம் போடுவோம். இந்த உப்பு வாங்கிக்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அந்த உப்பெல்லாம் வாங்கிட்டு இந்த என் பேரப்பிள்ளை பையனும் உப்பெல்லாம் தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சாமிக்கு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதெல்லாம் செஞ்சுட்டு உப்பெல்லாம் கொட்டிட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸ் டிவியில் இறங்குவாங்க, நிறையா பேர் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் சேவல் வாங்கி விட்றது தான் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. எல்லாம் வேண்டுதல் வச்சு சேவல் வாங்கி விடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். வேண்டிக்கிட்டு சேவல் கொண்டு விடுறது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் கடத்தருவெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தாச்சு. கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. சேவல் கொண்டு வரலையே, அவசரமா வந்துட்டுமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இங்கேயும் சேவல் வாங்கி இங்கேயே கொடுக்கலாம். பேர பிள்ளைங்கெல்லாம் ராட்டினம் ஆடணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ ராட்டினம் ஆடுறதுக்காக எல்லோரும் கிளம்பி ராட்டினம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், நிறையா ராட்டினம்லாம் போட்டிருக்காங்க. நிறைய கடற்கடத்தருவெல்லாம் நிறையா ஏராளமாக இருக்கும். அவ்வளவு எல்லாம் வந்திருக்கும். எல்லாம் நல்ல அழகாக இதாக இருக்கும். 2-3 நாளைக்கு ரொம்ப போயிட்டு ஒரு 3 நாளும் போவோம். நாங்கள் 3 நாளைக்கும் போயிட்டு சுற்றிட்டு வருவோம். அந்த பாருங்கள், அந்த பூ, இந்த ரோஸெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு ஜாடி எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிக் பொருள், சில்வர் ஜாமான் எல்லாமே இருக்கும். இரும்பு ஜாமான்லாம் அதிகமாக வந்திருக்கும். விலையும் கம்மியாக இருக்கும். நம்ம தேவைப்பட்ட அருவாமனை அது எல்லாமே வாங்கிட்டும் வருவோம். நாங்கள் வீட்டுக்கு தேவையான ஜாமானும் வாங்கிட்டு வருவோம். வாங்கிடுற அப்பா போகிறோம் என்ன வேணும் மசாலே சொல்லி
ஒரு 50 ரூபா மட்டும் அங்கே போயிட்டு அப்படியே வீடு மண்சட்டி பானை அடுப்பு இருக்குடா டிசைனாக இருக்கு செஞ்சுட்டப்பா போட்டு போட்டு இழுக்குல கால மண்ணே ஊத்தினா சாரி மாதிரி இந்த பப்பா என்னன்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கடத்தெருலாம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. உங்கள்கிட்ட சாமியை காமிக்க முடியலை, கூட்டம் நிறையா இருக்குது, அதனால் சாமியை எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியலை. எங்களுக்கு வந்து ரயில்வே மண்டபடின்னு அடுத்த நாள் இருக்குது. அப்போ நான் போவேன். அப்போ கட்டாயமாக உங்கள்கிட்ட நான் சாமியை வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ நீங்கள் சாமியை பார்த்து பாருங்கள், எல்லோரும் நல்லா பார்க்கலாம். விடையாத்தி அன்னைக்கு ரயில்வே மண்டபடின்னு நடக்கும். அன்னைக்கு உங்களுக்கு கட்டாயம் சாமி எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.